இப்போ வரைக்கும் செல்வி ஜெயலலிதாவை நம்ம ஏன் நினைவு கூறுறோம்? பெண்களுக்கு பாதுகாப்பா அவங்க வந்து உறுதி பண்ணாங்கன்றது தானே சார் அவங்க மேல இருக்க மரியாதை. நீங்கள் 100 விமர்சனம் சொல்லலாம்ப்பா ஜெயலலிதா மேலே. இந்த விமன் சேஃப்டின்ற இஷ்யூ மட்டும் வந்துச்சுன்னா, ஏன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில் ஷி வாஸ் சப்ஜெக்டட் டு ஹாரஸ்மெண்ட். அதெல்லாம் வெளியில் சொல்ல முடியாது. சினிமா இண்டஸ்ட்ரியில் ஷி வாஸ் சப்ஜெக்டட் டு ஹாரஸ்மெண்ட். சட்டப்பேரவையில உன் புடவையை பிடிச்சி இழுத்தா நீ இதுக்கப்புறம் எழுந்துக்க மாட்டேன்ற தைரியத்துல தானே சார் இழுக்கிறாங்க. ஸோ அதுவே ஒரு ஹாரஸ்மெண்ட் தானே ஸோ சார். ஒரு பெண்ணு ஒரு சைல்டுலேருந்தே ஒரு டார்மெண்டட் சைல்டுஹுட் தான் அவங்களுக்கு. தந்தை இல்லாமல் ஒரு நடிகையாக இருந்த தாயின் அரவணைப்பில் வளர்ந்த ஒரு குழந்தையாக பெண்களுக்கு சொசைட்டி என்னென்னலாம் பண்ணுன்றது தெரிஞ்சதுனால எதை வேணாலும் பொறுத்துக்குவாங்க. இந்த கிரைம் அகென்ஸ்ட் விமனை டாலரேட்டே பண்ண மாட்டாங்க. அதனால்தான் அவர்களை இரும்பு பெண்மணி என்று மக்கள் அழைத்தார்கள். மீண்டும் மீண்டும் பெண்கள் ஜெயலலிதாவுக்கு வாக்களித்ததற்கு காரணம் அவர்கள் கொடுத்த அந்த பாதுகாப்பு உணர்வு. அது வேணும். ஒரு ஆட்சியில் பெண்கள் இப்படி பாதுகாப்பாக இல்லைன்னா உங்களுக்குலாம் அவமானமாக இல்லையா? நைட்டு 11 மணிக்கு அந்த பொண்ணு ஏன் அங்கே போச்சுன்றதெல்லாம் ஒரு பேச்சாக பேசின்னு இருக்கிறீங்களே.